நியாயாதிபதிகள் அதிகாரம் 9. யெருபகாலின் குமாரன் அபிமெலேக்கு சீகேமில் இருக்கிற தன் தாயின் சகோதரிடத்திற்கு போய் அவர்களையும் தன் தாயின் தகப்பனுடைய வம்சமான அனைவரையும் நோக்கி, யெருபகாலின் குமாரர் 70 பேராகிய எல்லாரும் உங்களை ஆளுவது உங்களுக்கு நல்லதோ? ஒருவன் மாத்திரம் உங்களை ஆளுவது உங்களுக்கு நல்லதோ என்று நீங்கள் சீகேமில் இருக்கிற சகல பெரிய மனுஷரின் காதுகளும் கேட்க பேசுங்கள். நான் உங்கள் எலும்பும் உங்கள் மாம்சமும் ஆனவன் என்று நினைத்துக் கொள்ளுங்கள் என்றான். அப்படியே அவன் தாயின் சகோதரர் சீகேமில் இருக்கிற சகல பெரிய மனுஷரின் காதுகளும் கேட்க இந்த வார்த்தைகளை எல்லாம் அவனுக்காக பேசினார்கள். அப்பொழுது அவன் நம்முடைய சகோதரன் என்று அவர்கள் சொன்னதினால் அவர்கள் இருதயம் அபிமெலேக்கை பின்பற்ற சாய்ந்தது. அவர்கள் பாகால் பேரித்தின் கோவிலிலிருந்து 70 வெள்ளிக்காசை எடுத்து அவனுக்கு கொடுத்தார்கள். அவைகளால் அபிமெலேக்கு வீணரும் போக்கீரிகளுமான மனுஷரை சேவகத்தில் வைத்தான். அவர்கள் அவனை பின்பற்றினார்கள். அவன் ஒப்ராவில் இருக்கிற தன் தகப்பன் வீட்டிற்கு போய் யெருபகாலின் குமாரராகிய தன் சகோதரர் 70 பேரையும் ஒரே கல்லின் மேல் கொலை செய்தான். ஆனாலும் யெருபகாலின் இளைய குமாரனாகிய யோதாம் ஒளித்திருந்தபடியினால் அவன் தப்பினான். பின்பு சீகேமில் இருக்கிற சகல பெரிய மனுஷரும் மில்லோவின் குடும்பத்தார் அனைவரும் கூடிக்கொண்டு போய் சீகேமில் இருக்கிற உயர்ந்த கர்வாலி மரத்தண்டையிலே அபிமெலேக்கை ராஜாவாக்கினார்கள். இது யோர்தாமுக்கு அறிவிக்கப்பட்ட போது அவன் போய் கெரிசீம் மலையின் உச்சியில் ஏறி நின்று உரத்த சத்தமிட்டு கூப்பிட்டு அவர்களை நோக்கி, சீகேமின் பெரிய மனுஷரே, தேவன் உங்களுக்கு செவி கொடுக்கும்படி நீங்கள் எனக்கு செவி கொடுங்கள். விருட்சங்கள் தங்களுக்கு ஒரு ராஜாவை அபிஷேகம் பண்ணும்படி போய் ஒலிவ மரத்தை பார்த்து, நீ எங்களுக்கு ராஜாவாயிரு என்றது. அதற்கு ஒலிவ மரம், தேவர்களும் மனுஷரும் புகழுகிற என்னிலுள்ள என் கொழுமையை நான் விட்டு மரங்களை அரசால போவேனோ என்றது. அப்பொழுது மரங்கள் அத்திமரத்தை பார்த்து, நீ வந்து எங்களுக்கு ராஜாவாயிரு என்றது. அதற்கு அத்திமரம், நான் என் மதுரத்தையும் என் நற்கனியையும் விட்டு மரங்களை அரசால போவேனோ என்றது. அப்பொழுது மரங்கள் திராட்சை செடியை பார்த்து, நீ வந்து எங்களுக்கு ராஜாவாயிரு என்றது. அதற்கு திராட்சை செடி, தேவர்களையும் மனுஷரையும் மகிழ பண்ணும் என் ரசத்தை நான் விட்டு மரங்களை அரசால போவேனோ என்றது. அப்பொழுது மரங்களெல்லாம் முச்செடியை பார்த்து, நீ வந்து எங்களுக்கு ராஜாவாயிரு என்றது. அதற்கு முச்செடியானது மரங்களை பார்த்து, நீங்கள் என்னை உங்களுக்கு ராஜாவாக அபிஷேகம் பண்ணுகிறது மெய்யானால் என் நிழலிலே வந்தடையுங்கள். இல்லாவிட்டால் முச்செடியிலிருந்து அக்கினி புறப்பட்டு லிபனோனின் கேதுரு மரங்களை பட்சிக்க கடவது என்றது. என் தகப்பன் உங்களுக்காக யுத்தம் பண்ணி தன் ஜீவனை எண்ணாமற் போய் உங்களை மீதியானியரின் கை நின்று ரட்சித்தார். நீங்களோ இன்று என் தகப்பனுடைய குடும்பத்துக்கு விரோதமாய் எழும்பி அவருடைய குமாரனான 70 பேரையும் ஒரே கல்லின் மேல் கொலை செய்து அவருடைய வேலைக்காரியின் மகனாகிய அபிமெலேக்கு உங்கள் சகோதரன் ஆனபடியினால் அவனை சீகேம் பட்டணத்தாருக்கு ராஜாவாக்கினீர்கள். இப்போதும் நீங்கள் அவனை ராஜாவாக்கின செய்கை உண்மையும் உத்தமமான செய்கையாய் இருக்குமானால் நீங்கள் யெருபகாலையும் அவர் குடும்பத்தாரையும் நன்மையாக நடத்தி அவர் கைகளின் செய்கைக்கு தக்கதை அவர்களுக்கு செய்து இப்படி இந்நாளில் அவரையும் அவர் குடும்பத்தாரையும் நடத்தினது உண்மையும் உத்தமமாய் இருக்குமானால் அபிமெலேக்கின் மேல் நீங்களும் சந்தோஷமாயிருங்கள், உங்கள் மேல் அவனும் சந்தோஷமாயிருக்கட்டும். இல்லாவிட்டால் அபிமெலேக்கிலிருந்து அக்கினி புறப்பட்டு சீகேம் பட்டணத்தாரையும் மில்லோவின் குடும்பத்தாரையும் பட்சிக்கவும், சீகேம் பட்டணத்தாரிலும் மில்லோவின் குடும்பத்தாரிலுமிருந்து அக்கினி புறப்பட்டு அபிமெலேக்கை பட்சிக்கவும் கடவது என்று யோதாம் சொல்லி தன் சகோதரனாகிய அபிமெலேக்குக்கு பயந்து தப்பியோடி பேயேருக்கு போய் அங்கே குடியிருந்தான். அபிமெலேக்கு இஸ்ரவேலை 3 வருஷம் அரசாண்ட பின்பு அபிமெலேக்குக்கும் சீகேமின் பெரிய மனுஷருக்கும் நடுவே பொல்லாப்பு உண்டாக்கும் ஆவியை தேவன் வரப்பண்ணினார். யெருபகாலின் 70 குமாரருக்கு செய்யப்பட்ட கொடுமை வந்து பலித்து அவர்களுடைய இரத்தப்பலி அவர்களை கொன்ற அவர்களுடைய சகோதரனாகிய அபிமெலேக்கின் மேலும் தன் சகோதரரை கொல்ல அவன் கைகளை திடப்படுத்தின சீகேம் மனுஷர் மேலும் சுமரும்படியாக சீகேமின் பெரிய மனுஷர் அபிமெலேக்குக்கு இரண்டகம் பண்ணினார்கள். சீகேமின் மனுஷர் மலைகளின் உச்சியில் அவனுக்கு பதிவிருக்கிறவர்களை வைத்தார்கள். அவர்கள் தங்கள் அருகே வழி நடந்து போகிற யாவரையும் கொள்ளையிட்டார்கள். அது அபிமெலேக்குக்கு அறிவிக்கப்பட்டது. ஏபேதின் குமாரனாகிய காகால் தன் சகோதரரோடே சீகேமுக்குள் போனான். சீகேமின் பெரிய மனுஷர் அவனை நம்பி வெளியே புறப்பட்டு தங்கள் திராட்சை தோட்டங்களின் பழங்களை அறுத்து ஆலையாட்டி ஆடிப்பாடி தங்கள் தேவனின் வீட்டிற்குள் போய் புசித்து குடித்து அபிமெலேக்கை சபித்தார்கள்.
அப்பொழுது ஏபேதின் குமாரனாகிய காகால், அபிமெலேக்கு யார்? சீகேம் யார்? நாம் அவனை சேவிக்க வேண்டியதென்ன? அவன் யெருபகாலின் மகன் அல்லவா? சேபூல் அவனுடைய காரியக்காரன் அல்லவா? சீகேமின் தகப்பனாகிய ஏமோரின் மனுஷரையே சேவியுங்கள், அவனை நாங்கள் சேவிப்பானேன். இந்த ஜனங்கள் மாத்திரம் என் கைக்குள் இருக்கட்டும், நான் அபிமெலேக்கை துரத்தி விடுவேன் என்றான். உன் சேனையை பெருக பண்ணி புறப்பட்டு வா என்று அவன் அபிமெலேக்குக்கு சொல்லி அனுப்பினான். பட்டணத்தின் அதிகாரியாகிய சேபூல் ஏபேதின் குமாரனாகிய காகாலின் வார்த்தைகளை கேட்டபோது கோபம் உண்டு ரகசியமாய் அபிமெலேக்கிடத்திற்கு ஆட்களை அனுப்பி, இதோ ஏபேதின் குமாரனாகிய காகாலும் அவனுடைய சகோதரரும் சீகேமுக்கு வந்திருக்கிறார்கள், பட்டணத்தை உமக்கு விரோதமாக எழுப்புகிறார்கள். ஆகையால் நீர் உம்மோடு இருக்கும் ஜனங்களோடே கூட இரவில் எழுந்து வந்து வெளியிலே பதிவிருந்து காலமே சூரியன் உதிக்கையிலே எழும்பி பட்டணத்தின் மேல் விழுந்து அவனும் அவனோடு இருக்கிற ஜனங்களும் உமக்கு எதிரே புறப்படும் போது உம்முடைய கைக்கு நேரிடுகிறபடி அவனுக்கு செய்யும் என்று சொல்லி அனுப்பினான். அப்படியே அபிமெலேக்கும் அவனோடு இருந்த சகல ஜனங்களும் இரவில் எழுந்து போய் சீகேமுக்கு விரோதமாக 4 படையாக பதிவிருந்தார்கள். ஏபேதின் குமாரன் காகால் புறப்பட்டு பட்டணத்தின் ஒளிமுக வாசலில் நின்றான். அப்பொழுது பதிவிருந்த அபிமெலேக்கு தன்னோடு இருக்கிற ஜனங்களோடே கூட எழும்பி வந்தான். காகால் அந்த ஜனங்களை கண்டு, இதோ மலைகளின் உச்சிகளிலிருந்து ஜனங்கள் இறங்கி வருகிறார்கள் என்று சேபூலோடே சொன்னான். அதற்கு சேபூல், நீ மலைகளின் நிழலை கண்டு மனுஷர் என்று நினைக்கிறாய் என்றான். காகாலோ திரும்பவும், இதோ ஜனங்கள் தேசத்தின் மேட்டிலிருந்து இறங்கி வந்து ஒரு படை மெயோனெமினின் கர்வாலி மரத்தின் வழியாய் வருகிறது என்றான். அதற்கு சேபூல், அபிமெலேக்கை நாம் சேவிக்கிறதற்கு அவன் யார் என்று நீ சொன்ன உன் வாய் இப்பொழுது எங்கே? நீ நிந்தித்த ஜனங்கள் அவர்கள் அல்லவா? இப்பொழுது நீ புறப்பட்டு அவர்களோட யுத்தம் பண்ணு என்றான். அப்பொழுது காகால் சீகேமின் மனுஷருக்கு முன்பாக புறப்பட்டு போய் அபிமெலேக்கோட யுத்தம் பண்ணினான். அபிமெலேக்கு அவனை துரத்த அவன் அவனுக்கு முன்பாக ஓடினான். பட்டண வாசல் மட்டும் அநேகர் வெட்டுண்டு விழுந்தார்கள். அபிமெலேக்கு அருமாவில் இருந்து விட்டான். சேபூல் காகாலையும் அவன் சகோதரரையும் சீகேமிலே குடியிராதபடிக்கு துரத்தி விட்டான். மறுநாளிலே ஜனங்கள் வெளியிலே வயலுக்கு போனார்கள். அது அபிமெலேக்குக்கு அறிவிக்கப்பட்ட போது அவன் ஜனங்களை கூட்டிக் கொண்டு அவர்களை 3 படையாக வகுத்து வெளியிலே பதிவிருந்து அந்த ஜனங்கள் பட்டணத்திலிருந்து புறப்பட்டு வருகிறதை கண்டு அவர்கள் மேல் எழும்பி அவர்களை வெட்டினான். அபிமெலேக்கும் அவனோடு இருந்த படையும் பாய்ந்து வந்து பட்டணத்தின் ஒளிமுக வாசலில் நின்றார்கள். மற்ற 2 படைகளோ வெளியில் இருக்கிற யாவர் மேலும் விழுந்து அவர்களை வெட்டினார்கள். அபிமெலேக்கு அந்நாள் முழுவதும் பட்டணத்தின் மேல் யுத்தம் பண்ணி பட்டணத்தை பிடித்து அதிலிருந்த ஜனங்களை கொன்று பட்டணத்தை இடித்துவிட்டு அதில் உப்பு விதைத்தான். அதை சீகேம் துருக்கத்து மனுஷர் எல்லாரும் கேள்விப்பட்ட போது அவர்கள் பேரித் தேவனுடைய கோவில் அரணுக்குள் பிரவேசித்தார்கள். சீகேம் துருக்கத்து மனுஷர் எல்லாரும் அங்கே கூடியிருக்கிறது அபிமெலேக்குக்கு அறிவிக்கப்பட்ட போது அபிமெலேக்கு தன்னோடிருந்த எல்லா ஜனங்களோடு கூட சல்மோன் மலையில் ஏறி தன் கையிலே கோடரியை பிடித்து ஒரு மரத்தின் கொம்பை வெட்டி அதை எடுத்து தன் தோளின் மேல் போட்டுக்கொண்டு தன்னோடிருந்த ஜனங்களை நோக்கி, நான் என்ன செய்கிறேன் என்று பார்க்கிறீர்களே, நீங்களும் தீவிரமாய் என்னை போல செய்யுங்கள் என்றான். அப்படியே சகல ஜனங்களும் அவரவர் ஒவ்வொரு கொம்பை வெட்டி அபிமெலேக்குக்கு பின் சென்று அவைகளை அந்த அரணுக்கு அருகே போட்டு அக்கினி கொளுத்தி அந்த அரணை சுட்டு போட்டார்கள். அதனால் புருஷரும் ஸ்திரீகளும் ஏறக்குறைய 1000 பேராகிய சீகேம் துருக்கத்து மனுஷர் எல்லாரும் செத்தார்கள். பின்பு அபிமெலேக்கு தேபேசுக்கு போய் அதற்கு விரோதமாய் பாளையம் இறங்கி அதை பிடித்தான். அந்த பட்டணத்தின் நடுவே பலத்த துருக்கம் இருந்தது. அங்கே சகல புருஷரும் ஸ்திரீகளும் பட்டணத்து மனுஷர் அனைவரும் ஓடி புகுந்து கதவை பூட்டிக் கொண்டு துருக்கத்தின் மேல் ஏறினார்கள். அபிமெலேக்கு அந்த துருக்கம் மட்டும் வந்து அதன் மேல் யுத்தம் பண்ணி துருக்கத்தின் கதவை சுட்டெரித்து போடும்படிக்கு அதன் கிட்ட சேர்ந்தான். அப்பொழுது ஒரு ஸ்திரீ ஒரு ஏந்திர கல்லின் துண்டை அபிமெலேக்குடைய தலையின் மேல் போட்டால் அது அவன் மண்டையை உடைத்தது. உடனே அவன் தன் ஆயுததாரியாகிய வேலைக்காரனை கூப்பிட்டு, ஒரு ஸ்திரீ என்னை கொன்றாள் என்று என்னை குறித்து சொல்லாதபடிக்கு நீ உன் பட்டயத்தை உருவி என்னை கொன்று போடு என்று அவனோடே சொன்னான். அப்படியே அவன் வேலைக்காரன் அவனை உருவ குத்தினான். அவன் செத்து போனான்.
அபிமெலேக்கு செத்து போனதை இஸ்ரவேல் மனுஷர் கண்டபோது அவர்கள் தங்கள் தங்கள் இடங்களுக்கு போய்விட்டார்கள். இப்படியே அபிமெலேக்கு தன்னுடைய 70 சகோதரரை கொலை செய்ததினால் தன் தகப்பனுக்கு செய்த பொல்லாப்பை தேவன் அவன் மேல் திரும்பும்படி செய்தார். சீகேம் மனுஷர் செய்த எல்லா பொல்லாப்பையும் தேவன் அவர்கள் தலையின் மேல் திரும்பும்படி செய்தார். எருபகாலின் குமாரன் யோதாமின் சாபம் அவர்களுக்கு பலித்தது. நியாயாதிபதிகள் அதிகாரம் 10. அபிமெலேக்குக்கு பின்பு தோதோவின் மகனாகிய பூவாவின் குமாரன் தோலா என்னும் இசக்கார் கோத்திரத்தான் இஸ்ரவேலை ரட்சிக்க எழும்பினான். அவன் எப்ராயிம் மலை தேசத்து ஊராகிய சாமீரிலே குடியிருந்தான். அவன் இஸ்ரவேலை 23 வருஷம் நியாயம் விசாரித்து பின்பு மரித்து சாமீரிலே அடக்கம் பண்ணப்பட்டான். அவனுக்கு பின்பு கீலேயாத்தியனான யாவீர் எழும்பி இஸ்ரவேலை 22 வருஷம் நியாயம் விசாரித்தான். 30 கழுதை குட்டிகளின் மேல் ஏறும் 30 குமாரர் அவனுக்கு இருந்தார்கள். அவர்களுக்கு 30 ஊர்களும் இருந்தது. கீலேயாத் தேசத்தில் இருக்கிற அவைகளுக்கு இந்நாள் வரைக்கும் யாவீரின் கிராமங்கள் என்கிற பேர் இருக்கிறது. யாவீர் மரித்து காமோனிலே அடக்கம் பண்ணப்பட்டான். இஸ்ரவேல் புத்திரர் மறுபடியும் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பு செய்து கர்த்தரை சேவியாமல் அவரை விட்டு போய் பாகால்களையும் அஸ்தரோத்தையும் சீரியாவின் தேவர்களையும் சீதோனின் தேவர்களையும் மோவாபின் தேவர்களையும் அம்மோன் புத்திரரின் தேவர்களையும் பெலிஸ்தரின் தேவர்களையும் சேவித்தார்கள். அப்பொழுது கர்த்தர் இஸ்ரவேலின் மேல் கோபம் உண்டு அவர்களை பெலிஸ்தர் கையிலும் அம்மோன் புத்திரர் கையிலும் விற்று போட்டார். அவர்கள் அந்த வருஷம் முதற்கொண்டு 18 வருஷமாய் யோர்தானுக்கு அப்பாலே கீலேயாத்தில் உள்ள எமோரியரின் தேசத்தில் இருக்கிற இஸ்ரவேல் புத்திரரை எல்லாம் நெருக்கி ஒடுக்கினார்கள். அம்மோன் புத்திரர் யூதாவின் மேலும் பென்யமீன் மேலும் எப்ராயிமின் குடும்பத்தார் மேலும் யுத்தம் பண்ண யோர்தானை கடந்து வந்தார்கள். இஸ்ரவேலர் மிகவும் நெருக்கப்பட்டார்கள். அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரை நோக்கி முறையிட்டு, உமக்கு விரோதமாக பாவம் செய்தோம், நாங்கள் எங்கள் தேவனை விட்டு பாகால்களை சேவித்தோம் என்றார்கள். கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரரை நோக்கி, எகிப்தியரும் எமோரியரும் அம்மோன் புத்திரரும் பெலிஸ்தியரும் சீதோனியரும் அமலேக்கியரும் மாகோனியரும் உங்களை ஒடுக்கும் சமயங்களில் நீங்கள் என்னை நோக்கி முறையிட்ட போது நான் உங்களை அவர்கள் கைக்கு நீங்களாக்கி ரட்சிக்கவில்லையா? அப்படி இருந்தும் நீங்கள் என்னை விட்டு அந்நிய தேவர்களை சேவித்தீர்கள். ஆகையால் இனி உங்களை இரட்சியேன். நீங்கள் போய் உங்களுக்காக தெரிந்து கொண்ட தேவர்களை நோக்கி முறையிடுங்கள். அவைகள் உங்கள் ஆபத்தின் காலத்தில் உங்களை இரட்சிக்கட்டும் என்றார். இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரை நோக்கி, பாவம் செய்தோம், தேவரீர் உம்முடைய பார்வைக்கு நலமானதை எங்களுக்கு செய்யும், இன்றைக்கு மாத்திரம் எங்களை இரட்சித்தருளும் என்று சொல்லி அந்நிய தேவர்களை தங்கள் நடுவிலிருந்து விலக்கிவிட்டு கர்த்தருக்கு ஆராதனை செய்தார்கள். அப்பொழுது அவர் இஸ்ரவேலின் வருத்தத்தை பார்த்து மனதுருகினார். அம்மோன் புத்திரர் கூட்டங்கூடி கீலேயாத்திலே பாளையம் இறங்கினார்கள். இஸ்ரவேல் புத்திரரும் கூடிக்கொண்டு மிஸ்பாவிலே பாளையம் இறங்கினார்கள். அப்பொழுது கீலேயாத்தின் ஜனங்களும் பிரபுக்களும் ஒருவரை ஒருவர் நோக்கி, அம்மோன் புத்திரர் மேல் முந்தி யுத்தம் பண்ண போகிற மனுஷன் யார்? அவனே கீலேயாத்தின் குடிகளுக்கெல்லாம் தலைவனாயிருப்பான் என்றார்கள். நியாயாதிபதிகள் அதிகாரம் 11. கீலேயாத்தியனான யெப்தா பலத்த பராக்கிரமசாலியாயிருந்தான். அவன் பரஸ்திரியின் குமாரன். கிளையாத் அவனை பெற்றான். கிளையாத்தின் மனைவியும் அவனுக்கு குமாரர்களை பெற்றாள். அவன் மனைவி பெற்ற குமாரர் பெரியவர்களான பின்பு அவர்கள் யெப்தாவை நோக்கி, உனக்கு எங்கள் தகப்பன் வீட்டிலே சுதந்திரம் இல்லை, நீ அந்நிய ஸ்திரீயின் மகன் என்று சொல்லி அவனை துரத்தினார்கள். அப்பொழுது யெப்தா தன் சகோதரரை விட்டு ஓடிப்போய் தோப் தேசத்திலே குடியிருந்தான். வீணரான மனுஷர் யெப்தாவோடே கூடிக்கொண்டு அவனோடே கூட யுத்தத்திற்கு போவார்கள். சில நாளைக்கு பின்பு அம்மோன் புத்திரர் இஸ்ரவேலின் மேல் யுத்தம் பண்ணினார்கள். அவர்கள் இஸ்ரவேலின் மேல் யுத்தம் பண்ணும்போது கீலேயாத்தின் மூப்பர் யெப்தாவை தோப் தேசத்திலிருந்து அழைத்து வர போய் யெப்தாவை நோக்கி, நீ வந்து நாங்கள் அம்மோன் புத்திரரோடு யுத்தம் பண்ண எங்கள் சேனாபதியாய் இருக்க வேண்டும் என்றார்கள். அதற்கு யெப்தா கீலேயாத்தின் மூப்பரை பார்த்து, நீங்கள் அல்லவா என்னை பகைத்து என் தகப்பன் வீட்டிலிருந்து என்னை துரத்தினவர்கள், இப்பொழுது உங்களுக்கு ஆபத்து நேரிட்டிருக்கிற சமயத்தில் நீங்கள் என்னிடத்தில் ஏன் வருகிறீர்கள் என்றான். அதற்கு கீலேயாத்தின் மூப்பர் யெப்தாவை நோக்கி, நீ எங்களுடனே கூட வந்து அம்மோன் புத்திரரோடு யுத்தம் பண்ணி கீலேயாத்தின் குடிகளாகிய எங்கள் அனைவர் மேலும் தலைவனாய் இருக்க வேண்டும்.
இதற்காக இப்பொழுது உன்னிடத்தில் வந்தோம் என்றார்கள். அதற்கு யெப்தா, அம்மோன் புத்திரரோடே யுத்தம் பண்ண நீங்கள் என்னை திரும்ப அழைத்து போன பின்பு கர்த்தர் அவர்களை என் முன்னிலையாய் ஒப்பு கொடுத்தால் என்னை உங்களுக்கு தலைவனாய் வைப்பீர்களா என்று கீலேயாத்தின் மூப்பரை கேட்டான். கீலேயாத்தின் மூப்பர் யெப்தாவை பார்த்து, நாங்கள் உன் வார்த்தையின்படியே செய்யாவிட்டால் கர்த்தர் நமக்கு நடுநின்று கேட்பாராக என்றார்கள். அப்பொழுது யெப்தா கீலேயாத்தின் மூப்பரோடே கூட போனான். ஜனங்கள் அவனை தங்கள் மேல் தலைவனும் சேனாபதியுமாக வைத்தார்கள். யெப்தா தன் காரியங்களை எல்லாம் மிஸ்பாவிலே கர்த்தருடைய சந்நிதியிலே சொன்னான். பின்பு யெப்தா அம்மோன் புத்திரரின் ராஜாவிடத்திற்கு ஸ்தானாதிபதிகளை அனுப்பி, நீ என் தேசத்தில் எனக்கு விரோதமாக யுத்தம் பண்ண வருகிறதற்கு எனக்கும் உனக்கும் என்ன வழக்கு இருக்கிறது என்று கேட்கச் சொன்னான். அம்மோன் புத்திரரின் ராஜா யெப்தாவின் ஸ்தானாபதிகளை நோக்கி, இஸ்ரவேலர் எகிப்திலிருந்து வருகிற போது அர்னோன் துவக்கி யாபோக் மட்டும் யோர்தான் மட்டும் இருக்கிற என் தேசத்தை கட்டி கொண்டார்களே, இப்பொழுது அதை எனக்கு சமாதானமாய் திரும்ப கொடுத்து விட வேண்டும் என்று சொல்லுங்கள் என்றான். யெப்தா மறுபடியும் அம்மோன் புத்திரரின் ராஜாவிடத்திற்கு ஸ்தானாபதிகளை அனுப்பி அவனுக்கு சொல்ல சொன்னதாவது, யெப்தா சொல்லுகிறது என்னவென்றால், இஸ்ரவேலர் மோவாபியரின் தேசத்தை ஆகிலும் அம்மோன் புத்திரரின் தேசத்தை ஆகிலும் கட்டி கொண்டதில்லையே. இஸ்ரவேலர் எகிப்திலிருந்து வருகிற போது வனாந்தரத்தில் சிவந்த சமுத்திரம் மட்டும் நடந்து பின்பு காதேசுக்கு வந்து இஸ்ரவேலர் ஏதோமின் ராஜாவிடத்திற்கு ஸ்தானாபதிகளை அனுப்பி, நாங்கள் உன் தேசத்து வழியாய் கடந்து போகட்டும் என்று சொல்ல சொன்னார்கள். அதற்கு ஏதோமின் ராஜா செவி கொடுக்கவில்லை. அப்படியே மோவாபின் ராஜாவிடத்திற்கும் அனுப்பினார்கள். அவனும் சம்மதிக்கவில்லை. ஆதலால் இஸ்ரவேலர் காதேசிலே தரித்திருந்து பின்பு வனாந்திர வழியாய் நடந்து ஏதோம் தேசத்தையும் மோவாப் தேசத்தையும் சுற்றி போய் மோவாபின் தேசத்திற்கு கிழக்கே வந்து மோவாபின் எல்லைக்குள் பிரவேசியாமல் மோவாபின் எல்லையான அர்னோன் நதிக்கு அப்பாலே பாளையம் இறங்கினார்கள். அப்பொழுது இஸ்ரவேலர் எஸ்போனில் ஆளுகிற சீகோன் என்னும் எமோரியரின் ராஜாவிடத்திற்கு ஸ்தானாபதிகளை அனுப்பி, நாங்கள் உன் தேசத்து வழியாய் எங்கள் ஸ்தானத்திற்கு கடந்து போக இடங்கொடு என்று சொல்ல சொன்னார்கள். சீகோன் இஸ்ரவேலரை நம்பாததினால் தன் எல்லையை கடந்து போகிறதற்கு இடம் கொடாமல் தன் ஜனங்களை எல்லாம் கூட்டி யாகாசிலே பாளையம் இறங்கி இஸ்ரவேலரோட யுத்தம் பண்ணினான். அப்பொழுது இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சீகோனையும் அவனுடைய எல்லா ஜனங்களையும் இஸ்ரவேலரின் கையில் ஒப்பு கொடுத்தார். அவர்களை முறியடித்தார்கள். அப்படியே இஸ்ரவேலர் அந்த தேசத்திலே குடியிருந்த எமோரியரின் சீமையெல்லாம் பிடித்து அர்னோன் துவக்கி யாபோக் மட்டும் வனாந்திரம் துவக்கி யோர்தான் மட்டும் இருக்கிற எமோரியரின் எல்லையெல்லாம் சுதந்திரமாய் கட்டி கொண்டார்கள். இப்படி இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் எமோரியரை தம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு முன்பாக துரத்தி இருக்க, நீர் அந்த தேசத்தை கட்டிக்கொள்ள தகுமா? உம்முடைய தேவனாகிய காமோஸ் உமக்கு முன்பாக துரத்துகிறவர்களின் தேசத்தை நீர் கட்டிக்கொள்ள மாட்டீரோ? அப்படியே எங்கள் தேவனாகிய கர்த்தர் எங்களுக்கு முன்பாக துரத்துகிறவர்களின் தேசத்தை எல்லாம் நாங்களும் கட்டிக்கொள்ளுகிறோம். மேலும் சிப்போரின் குமாரனாகிய பாலாக் என்னும் மோவாபின் ராஜாவை பார்க்கிலும் உமக்கு அதிக நியாயம் உண்டோ? அவன் இஸ்ரவேலோடே எப்போதாகிலும் வழக்காடினானா? எப்போதாகிலும் அவர்களுக்கு விரோதமாக யுத்தம் பண்ணினானா? இஸ்ரவேலர் எஸ்போனிலும் அதன் கிராமங்களிலும் ஆரோவேரிலும் அதன் கிராமங்களிலும் அர்னான் நதி அருகான எல்லா ஊர்களிலும் 300 வருஷம் குடியிருக்கையில் இவ்வளவு காலமாய் நீங்கள் அதை திருப்பிக் கொள்ளாதே போனதென்ன? நான் உமக்கு விரோதமாய் குற்றம் செய்யவில்லை. நீர் எனக்கு விரோதமாய் யுத்தம் பண்ணுகிறதினால் நீர்தான் எனக்கு அநியாயம் செய்கிறீர். நியாயாதிபதியாகிய கர்த்தர் இன்று இஸ்ரவேல் புத்திரருக்கும் அம்மோன் புத்திரருக்கும் நடுநின்று நியாயம் தீர்க்க கடவர் என்று சொல்லி அனுப்பினான். ஆனாலும் அம்மோன் புத்திரரின் ராஜா தனக்கு யெப்தா சொல்லி அனுப்பின வார்த்தைகளுக்கு செவி கொடாதே போனான். அப்பொழுது கர்த்தருடைய ஆவி யெப்தாவின் மேல் இறங்கினார். அவன் கீலேயாத்தையும் மனாசே நாட்டையும் கடந்து போய் கீலேயாத்தில் இருக்கிற மிஸ்பாவுக்கு வந்து அங்கே இருந்து அம்மோன் புத்திரருக்கு விரோதமாக போனான். அப்பொழுது யெப்தா கர்த்தருக்கு ஒரு பொருத்தனையை பண்ணி, தேவரீர் அம்மோன் புத்திரரை என் கையில் ஒப்பு கொடுக்கவே ஒப்பு கொடுத்தால் நான் அம்மோன் புத்திரரிடத்திலிருந்து சமாதானத்தோடே திரும்பி வரும்போது என் வீட்டு வாசற்படியிலிருந்து எனக்கு எதிர்கொண்டு வருவது எதுவோ அது கர்த்தருக்கு உரியதாகும். அதை சர்வாங்க தகன பலியாக செலுத்துவேன் என்றான். யெப்தா அம்மோன் புத்திரரின் மேல் யுத்தம் பண்ண அவர்களுக்கு விரோதமாய் புறப்பட்டு போனான். கர்த்தர் அவர்களை அவன் கையிலே ஒப்பு கொடுத்தார். அவன் அவர்களை ஆரோவேர் துவக்கி
மின்னித்திற்கு போகும் மட்டும் திராட்சை தோட்டத்து நிலங்கள் வரைக்கும் மகா சங்காரமாய் முறியடித்து 20 பட்டணங்களை பிடித்தான். இப்படி அம்மோன் புத்திரர் இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக தாழ்த்தப்பட்டார்கள். எப்தா மிஸ்பாவில் இருக்கிற தன் வீட்டுக்கு வருகிற போது, இதோ அவன் குமாரத்தி தம்புரு வாசித்து நடனம் செய்து அவனுக்கு எதிர்கொண்டு வந்தாள். அவள் அவனுக்கு ஒரே பிள்ளையானவள். அவளை அல்லாமல் அவனுக்கு குமாரனும் இல்லை, குமாரத்தியும் இல்லை. அவன் அவளை கண்டவுடனே தன் வஸ்திரங்களை கிழித்து கொண்டு, ஐயோ என் மகளே, என்னை மிகவும் மனமடியவும் கலங்கவும் பண்ணுகிறாய். நான் கர்த்தரை நோக்கி என் வாயை திறந்து சொல்லிவிட்டேன், அதை நான் மாற்றக்கூடாது என்றான். அப்பொழுது அவள், என் தகப்பனே, நீர் கர்த்தரை நோக்கி உம்முடைய வாயை திறந்து பேசினீர் அல்லவோ? அம்மோன் புத்திரராகிய உம்முடைய சத்துருக்களுக்கு நீதியை சரிகட்டும் ஜெயத்தை கர்த்தர் உமக்கு கட்டளையிட்டபடியினால் உம்முடைய வாயிலிருந்து புறப்பட்டபடியே எனக்கு செய்யும் என்றாள். பின்னும் அவன் தன் தகப்பனை நோக்கி, நீர் எனக்கு ஒரு காரியம் செய்ய வேண்டும். நான் மலைகளின் மேல் போய் திரிந்து நானும் என் தோழிமார்களும் என் கன்னிமை நிமித்தம் துக்கம் கொண்டாட எனக்கு 2 மாதம் தவணை கொடும் என்றாள். அதற்கு அவன், போய் வா என்று அவளை 2 மாதத்திற்கு அனுப்பிவிட்டான். அவள் தன் தோழிமார்களோடும் கூட போய் தன் கன்னிமை நிமித்தம் மலைகளின் மேல் துக்கம் கொண்டாடி 2 மாதம் முடிந்த பின்பு தன் தகப்பனிடத்திற்கு திரும்பி வந்தாள். அப்பொழுது அவன் பண்ணியிருந்த தன் பொருத்தனையின்படி அவளுக்கு செய்தான். அவள் புருஷனை அறியாதிருந்தாள். இது நிமித்தம் இஸ்ரவேலின் குமாரத்திகள் வருஷந்தோறும் போய் 4 நாள் கீலேயாத்தியனான எப்தாவின் குமாரத்தியை குறித்து புலம்புவது இஸ்ரவேலிலே வழக்கமாயிற்று. நியாயாதிபதிகள் அதிகாரம் 12. எப்ராயிம் மனுஷர் ஏகமாய் கூடி வடக்கே புறப்பட்டு போய் எப்தாவை நோக்கி, நீ எங்களை உன்னோடே கூட வரும்படி அழைப்பியாமல் அம்மோன் புத்திரர் மேல் யுத்தம் பண்ண போனதென்ன? உன் வீட்டையும் உன்னையும் கூட அக்கினியால் சுட்டு போடுவோம் என்றார்கள். அதற்கு எப்தா, எனக்கும் என் ஜனத்திற்கும் அம்மோன் புத்திரரோடே பெரிய வழக்கு இருக்கும்போது நான் உங்களை கூப்பிட்டேன். நீங்கள் என்னை அவர்கள் கைக்கு நீங்களாக்கி ரட்சிக்கவில்லை. நீங்கள் என்னை ரட்சிக்கவில்லை என்று நான் கண்டபோது நான் என் ஜீவனை என் கையிலே பிடித்து கொண்டு அம்மோன் புத்திரருக்கு விரோதமாய் போனேன். கர்த்தர் அவர்களை என் கையில் ஒப்பு கொடுத்தார். இப்படி இருக்க நீங்கள் என்மேல் யுத்தம் பண்ண இன்று என்னிடத்திற்கு வரவேண்டியது என்ன என்று சொன்னான். பின்பு எப்தா கீலேயாத் மனுஷரை எல்லாம் கூட்டி எப்ராயிமரோடு யுத்தம் பண்ணினான். எப்ராயிமுக்கும் மனாசேக்கும் நடுவே குடியிருக்கிற கீலேயாத்தியரான நீங்கள் எப்ராயிமை விட்டு ஓடி போனவர்கள் என்று எப்ராயிமர் சொன்னபடியினால் கீலேயாத் மனுஷர் அவர்களை முறியடித்தார்கள். கீலேயாத்தியர் எப்ராயிமருக்கு முந்தி யோர்தானின் துறைகளை பிடித்தார்கள். அப்பொழுது எப்ராயிமரிலே தப்பினவர்களில் யாராவது வந்து, நான் அக்கறைக்கு போகட்டும் என்று சொல்லும்போது கீலேயாத் மனுஷர், நீ எப்ராயிமனா என்று அவனை கேட்பார்கள். அவன் அல்ல என்றால், நீ ஷிபோலேத் என்று சொல் என்பார்கள். அப்பொழுது அவன் அப்படி உச்சரிக்க கூடாமல் சிபோலேத் என்பான். அப்பொழுது அவனை பிடித்து யோர்தான் துறையிலே வெட்டி போடுவார்கள். அக்காலத்திலே எப்ராயிமரில் 42,000 பேர் விழுந்தார்கள். எப்தா இஸ்ரவேலை 6 வருஷம் நியாயம் விசாரித்தான். பின்பு கீலேயாத்தியனான எப்தா மரித்து கீலேயாத்தில் உள்ள ஒரு பட்டணத்தில் அடக்கம் பண்ணப்பட்டான். அவனுக்கு பின்பு பெத்லகேம் ஊரானாகிய இப்சான் இஸ்ரவேலை நியாயம் விசாரித்தான். அவனுக்கு 30 குமாரரும் 30 குமாரத்திகளும் இருந்தார்கள். 30 குமாரத்திகளையும் புறத்திலே விவாகம் பண்ணி கொடுத்து தன் குமாரருக்கு 30 பெண்களை புறத்திலே கொண்டான். அவன் இஸ்ரவேலை 7 வருஷம் நியாயம் விசாரித்தான். பின்பு இப்சான் மரித்து பெத்லெகேமிலே அடக்கம் பண்ணப்பட்டான். அவனுக்கு பின்பு செபுலோனியனாகிய ஏலோன் இஸ்ரவேலை நியாயம் விசாரித்தான். அவன் 10 வருஷம் இஸ்ரவேலை நியாயம் விசாரித்தான். பின்பு செபுலோனியனாகிய ஏலோன் மரித்து செபுலோன் தேசமான ஆயலோன் ஊரில் அடக்கம் பண்ணப்பட்டான். அவனுக்கு பின்பு இல்லேலின் குமாரனாகிய பிரத்தோனியனான அப்தோன் இஸ்ரவேலை நியாயம் விசாரித்தான். அவனுக்கு 40 குமாரரும் 30 பேரப்பிள்ளைகளும் இருந்தார்கள். அவர்கள் 70 கழுதைகளின் மேல் ஏறுவார்கள். அவன் இஸ்ரவேலை 8 வருஷம் நியாயம் விசாரித்தான். பின்பு பிரத்தோனியனான இல்லேலின் குமாரனாகிய அப்தோன் மரித்து எப்ராயிம் தேசத்தில் அமலேக்கியர் மலையில் இருக்கிற பிரத்தோனிலே அடக்கம் பண்ணப்பட்டான்.